வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாரன் பேசுறேன். சொல்லுங்க, எனக்கு என்ன தேவதை வந்து பிறந்திருக்கா? மதுரை மீனாட்சி அம்மன் வந்து மகளா பிறந்திருக்காளா? சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை 4:15. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கை கொடுங்க. அப்பா வாயிட்டீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு மாசம்? 12 வருஷம் கழிச்சு இந்த 2 கைகளையும் என்னோட தம்பி கையில வந்து மதுரை மீனாட்சி அம்மனே வந்து உட்காந்துருக்கா. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? தாய் மாமா, அதனாலதான் அந்த உத்வேகம் இருக்கு. ஓகே, எப்படி இருக்கா பாப்பா? ஆரோக்கியமா இருக்காங்க. எவ்வளவு? 2,800. ப்ளீஸ் உட்காருங்க. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் கழிச்சு இப்ப அந்த தேவதை வந்து வந்திருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்பா அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? வீடியோ எடுத்தீங்களா? அவர் இருந்தாச்சு. காமிங்க, எனக்கு குழந்தை காமிக்கவே இல்லையே. ஓகே, குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் நார்மல் டெலிவரியா? இல்ல மேடம், சிசேரியனா? காலையில ட்ரை பண்ணுமா? நீங்க தான் நீங்க என்ன மாதிரி தான் கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன இளநீ எல்லாம் நீங்க சொன்னது எல்லாம் குடிச்சோம். நியூட்ரஸ் வந்து ஒட்டி ஏற்கனவே லாப்ரோஸ்கோபி போட்டனால அந்த இது. இப்போ என்ன வயசு அது வைஃப்க்கு? 36 வயசாச்சு. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிட்டு அவங்களோட 36 வயசுல எவ்வளவு நாள் மருந்து சாப்பிட்டீங்க? 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ் சாப்பிட்டீங்க. 8 மந்த்ஸ். 8 மாசம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அது மதுரை மீனாட்சியே வந்து மகளா பிறந்திருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். 4 குழந்தை பிறந்திருக்கு. இப்ப டைம் என்ன? 5:59. வாவ், எங்க கியூட்டா இருக்கே. சரியான கலர், பால் கலர்ல இருக்கு. ரொம்ப கியூட்டா. டெய்லி ஒரு இளநீ சாப்பிட்டா. டெய்லி ஒரு இளநீ சாப்பிட்டாங்களா? உங்களை பார்த்து சிரிக்குது. நல்லா சிரிச்சு. அழுகவே இல்லை கையில வாங்கினீங்க. அப்படியா? இங்க பாருங்க. இது வீடியோ எடுத்தாங்களா? வீடியோ எடுத்தா ஆளே இருக்கு. அதான் வீடியோ. இங்க பாருங்களே, ரோஸ் கலர்ல இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவங்க யாரு? இவங்க வந்து உங்களோட தங்கச்சியா? இவங்க வைஃப். ஓ, உங்க வைஃப். ஓகே, உங்களுக்கு என்ன ஆம்பளை பிள்ளை இருக்கா? அவங்க சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சிரிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப லிப்ஸ் எல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கு. அப்படியே உங்கள மாதிரி இருக்குல்ல? அப்படியே உங்கள மாதிரி இருக்கு. எல்லாமே அதே மாதிரி. உங்கள மாதிரியா? நீங்க நல்லா உயரமா வரும் போல. பாருங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிறைய கண்ணு வச்சிருக்காங்க. பிள்ளை நிறைய போட்டோ எடுக்காதீங்க. ஆனா இன்னைக்கே எடுத்துட்டீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட அவ நல்லா இருப்பா, எந்த குறையும் இல்லாம. ரொம்ப நன்றி. 12 வருஷம் கழிச்சு நீங்க இந்த நாளுக்காண்டி எத்தனை தடவை ஏங்கி இருப்பீங்க. எத்தனை பேர் டெலிவரி ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு எப்போ குழந்தை வரும், நம்ம குழந்தை எப்போ வாங்க வெளில சொல்ல முடியாது. அப்படியா? அது வந்து நல்லா ஃபீல் பண்ணுங்க. கையில வாங்கல எனக்கு மயக்கம் வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் புடிச்சு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கையில கொடுத்தாங்க. உங்களுக்கு தலை சுத்திருச்சா? ஒரு சாக்லேட் கொடுத்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் கையில கொடுத்தாங்க. கையில வாங்கல எனக்கு மயக்கம் வந்துச்சு. மயக்கமே வந்துச்சா? இங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்து தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் உங்க வைஃப்க்கு தான் அனஸ்தீசியா கொடுத்து டெலிவரி பண்ணாங்க. உங்களுக்கு எதுக்கு இப்ப மயக்கம்? அது வந்து பெயினோட வலி, எனக்கு பெயின் இல்லாம வலி. அவ்வளவுதான். சூப்பர்ல. இது அவளை கீழே விடுவீங்களா? கீழே விட மாட்டீங்களா? பாப்போம். ரொம்ப கியூட், ரொம்ப ரொம்ப கியூட். இங்க எட்டி பாக்குறது உங்க பொண்ணா? இல்ல, இது அவங்க அக்காவோட பெரிய அக்கா. போன தடவை நாங்க வந்திருந்தோம் மேடம். எல்லாம் 3 பேர் வந்திருந்தோம்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்ப 3 கார்டு காமிக்க 3 பேர் வந்திருந்தோம்ல. பிரெக்னன்சி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பிரெக்னன்சி போட்டிருக்கீங்க, வளகாப்பு போட்டிருக்கீங்க, இதுவும் போட்டிருக்கீங்க. 3 நான் இங்க வச்சு வளகாப்பு போட்டேன்ல. அதே ஐஸ்வர்யா தான். மகாஜனங்களே, நாங்க இங்க வச்சு வளகாப்புக்கு நான் வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பொண்ணு தான். நான் அப்ப வந்து இங்க வச்சு வளகாப்பு போட்டேன். அந்த பொண்ணுக்கு தான் இப்ப வந்து பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்குதான் இந்த ஸ்வீட்டோட வந்து அவ்வளவு சந்தோஷம். அவங்க வெளியே இருக்கும்போது இன்னைக்கு உண்மையாவே எனக்கு இது பெரிய பாக்கியமான நாள். அன்னைக்கு வளகாப்பு போட்டப்ப கூட இவர் வந்துட்டு ரொம்ப பேசலைன்னா அந்த குழந்தைய கையில வாங்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு போல. அதான் கையில வாங்கல மயக்கம் வந்துச்சு. நீங்க சொல்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. உங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. எந்த கண் திருஷ்டியும் வேணாம். வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு இனி நிறைஞ்சிருக்கும். நாங்க எவ்வளோ டாக்டர் எத்தனை லேட்டாஸ் கொடுத்தோம். 3 லேட்டாஸ் போட்டாச்சு. 6 தடவை ஐவி பண்ணியாச்சு. ஐவியே 6 தடவை பண்ணிருக்கேன். ஐவிஎஃப்க்கு போயில தான் அது வேணான்னு சொல்லிட்டு 2 வருஷம் டேப்லெட் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு
அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்து அவங்க வந்து தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். அதுவும் இவங்க அக்கா மூத்தது எங்கள் குழந்தையா வந்து சொல்லி இங்கே போகும்னு சொல்லி வந்து கரெக்டாக 8 மாதம் 2 பேரும் ஒரு மருந்து விடாமல் சாப்பிட்டு தான் 8 மாசம் ஒரு மருந்து கூட விடாம சாப்பிட்டுருக்கீங்க. பாருங்க, நிறைய பேர் 2 மாசம் 3 மாசம் சாப்பிட்டோடனே கன்சீவ் ஆகவே ஃபீல் பண்ணக்கூடாது. 8 மாசம் விடாம சாப்பிட்டுருக்காங்க. 3 மாதம் வந்து எல்லாமே கிளியர் இருந்துச்சு மேடம். நார்மலாகவே எல்லாமே 20 நாளைக்கு ஒரு பேஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகிடுச்சு. சூப்பர். போய் இதை அனுபவி. அதுவும் எங்கே ஐயூ போட்டு கொத்தி கொத்தி வச்சிருந்தப்பெல்லாம் இல்லை. இது கன்சீவ் ஆகல இங்கேருந்து கேரளா போய் கன்னியாகுமரி போய் திருவனந்தபுரம் போய் திருப்பி வந்து வீட்டில் காடு போட்டு பார்க்கல காடு ஆகிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, படுத்தே இருந்து பிள்ளை பெக்கணும்னு தேவை கிடையாது. ஐயோ பண்ணிட்டு படுக்க வச்சே இருப்பீங்களா? படுக்க வச்சே இருந்தோம். அப்பெல்லாம் ஒன்றும் ஆகலை. குற்றாலம் போய் குற்றாலம் கேரளா போய் கன்னியாகுமரி போய் திருப்பி ஊருக்கு வந்து அடுத்த நாள் காலைல காடு ஆயிடுச்சு. பாசிட்டிவ் ஆச்சு. நான் தான் சொல்ல, வீனஸ் வில்லியம்ஸ்லாம் 3 மாசம் மாசமா இருக்கும் ஒலிம்பிக்கே விளையாண்டு அத்தனை ஜெயிச்சா. நம்ம கர்ப்பப்பை அவ்வளவு வீக் கிடையாது. கதவை திறந்துட்டு குழந்தை வெளியே வராது. பயப்படாம தைரியமா இருங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கும். அவ்வளவு சுத்திட்டு வந்து பிறந்துருக்கேன். நிச்சயமா. இந்த குழந்தை போட்டோ எடுத்து கொடுங்க. ஒரே நிமிஷம். நான் பாருங்க, என்னுடைய சாமி பாதத்துல வச்சு கொடுத்துறேன். இது வந்து எவ்வளவு பெரிய ஆனந்தம்னு சொல்ல முடியாது. எல்லாரும் படுத்தே இருக்கணும், மாசம் மாசமா அசைவே கூடாதுங்கிறீங்க. அந்த காலத்துல துணித்தை வச்சு பாத்திரம் விளக்கி இல்ல சும்மா குழந்தை போட்டோ கொடுங்க. பேபியோ நீங்க இருக்க போட்டோவை சாமிகிட்ட நான் வச்சுட்டு கொடுக்குறேன். பிள்ளையாருடைய மாதாவோட இவங்களோட பொறுப்பேனி குழந்தைய நல்லபடியா இவங்க வளர்த்து கொண்டு வந்தாங்க. இனி நீங்க எங்க வேணா எகிரி குதிக்கலாம், என்ன வேணா ஆட்டம் போடலாம். இனி சாமிகிட்ட வச்சு கொடுத்துட்டு கடவுள் இனிமே இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவாங்க. நிம்மதியா போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். ஓகே, ஏப்ரல் 16 நல்ல ஒரு 7ஆம் நம்பர். என் ஹஸ்பண்ட் வந்து டிசம்பர் 16 பிறந்தார். அந்த 16ஆம் நம்பர் இருக்கவங்க வேற லெவல் இருப்பாங்க. இன்னொரு மேடம் பர்மிஷன், நாளைக்கு மதியத்துக்கு வந்து லஞ்ச் இங்க எத்தனை ஸ்டாப்புக்கோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். பர்மிஷன் தான் எதுக்குன்றேனா ஒரு எங்களோட மனத்துக்கு எத்தனை ஸ்டாப்புக்கான அவங்க மதியம் எத்தனை ஸ்டாப் இருக்கீங்க சித்ரா? 38 பேருக்கு செஞ்சு கொடுப்பீங்க. 38 பேர் வேலை பாக்குறீங்களா? மதிய லஞ்ச் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இல்லம்மா, இது என்னோட ஆசை. இது அப்பையிலே சொல்லிட்டு இருந்தேன். பாப்பாவை கொண்டுட்டு வாங்க, அதுவே எங்களுக்கு போதும். அது நான் கூப்பிடுறேன், கண்டிப்பா கூப்பிடுறேன். மேடத்துல காமிக்காம நான் கொண்டு போக மாட்டேன். அது அந்த சிசேரியன் முடிஞ்சு அவளை காட்டுறது எங்களுக்கு கிஃப்ட், சாப்பாடு எல்லாம். நீங்க ஏதாவது ஸ்வீட் கொடுங்க, எல்லாரும் கொடுத்துறேன். அது மறக்காம பரவாயில்ல நம்ம கண்டிப்பா. உங்க அன்புக்கு நன்றி. எல்லாருக்கும் நான் வந்து எப்பவுமே ஃபுட் கொடுக்கணும்னு நினைப்பேன். என் இருக்க பிள்ளைகளுக்கு ஃபுட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க மனசுக்கு நல்லது. அவ பாருங்க எவ்வளவு பேருக்கு அவ கையால வாழ்க்கை கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குறா. அது இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். எங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சோ அதே மாதிரி இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். நிச்சயமா அவ பெரிய ஆளா வருவா. அவ பாருங்க என்னை விட பெரிய டாக்டரா வருவா. உங்க மகளை பாக்கிறதுக்கு ரோடு ஃபுல்லா கியூல நிப்பாங்க பேஷண்ட்ஸ்லாம். கைராசி டாக்டர்னு பேர் எடுப்பா. அண்ட் நான் 38 பேர், அவ பாருங்க எத்தனாயிரம் பேருக்கு வாழ்க்கை கொடுக்க போறாங்க. நிச்சயமா நல்லா இருப்பா. சந்தோஷம். போயிட்டு வாங்க. உங்க அன்புக்கு நன்றி. கொடுங்க. தாய் மாமா ஆயிட்டீங்க. உங்க மடியில வச்சு மொட்டை அடிச்சு காது குத்த போறாங்க. சீர்தட்டெல்லாம் கரெக்டா தூக்கிடுவீங்களா? முதல் தட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்மளுக்கு குழந்தை பிறக்கிறத விட ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்த நம்ம மாமா ஆகும்போது அது ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும்ல. தாய் மாமா ஃபீலிங் எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? அத்தான் எப்படியே கூட்டிட்டு போறாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாமே கூட்டிட்டு போய் இருந்திருந்தெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஃபைனலா இங்க உங்கள்ட்ட வந்து அதுக்கப்புறம் தான் இப்ப நிறைவா இருந்து இப்போ ஒரு குழந்தைங்கும் போது அதை சொல்ல வார்த்தை இல்லைங்க. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். அன்புக்கு அடிமை நான். உங்க அன்பு நான் எப்படி எதிர்த்து பேசுறது? சந்தோஷம். நல்லபடியா போய்ப்பாங்க. பத்திரமா பாத்துக்கோங்க. தாய்ப்பாலுக்கு பேபி செட் ஃப்ரீயா தருவாங்க. அதெல்லாமே வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆக கூட பாத்துக்கலாம். என்னமோ கேட்க வந்தீங்க? இல்ல இல்ல, யாரு அரேஞ்ச் பண்றது? யார்ட்ட? சரி ஆமா. அச்சுக்குட்டி, ஒருத்தவங்க குழந்தை பிறந்திருக்கு. நீங்க பாரு, அம்மாக்கு ஸ்வீட்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்து தராங்க. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. இந்த அங்கிளுக்கு தான். என் பையன் பல்கேரியால இருந்து பேசுறான். நீங்க அவனை பிளஸ் பண்ணிருங்க. விளையாட போயிருக்கான். தேங்க்ஸ்மா. அந்த அங்கிளோட பிளஸ் பண்றாங்க. நீ நல்லா விளையாடணும்னு எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு. நான் கூப்பிடுறேன் உனக்கு. அவன் பாருங்க, உங்க பாருங்களேன், என் பையன் கரெக்டா இன்னைக்கு கால் பண்ணி உங்க ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கணும்னு கடவுள் வச்சிருக்காரு.
என்ன ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க இருக்க மாதிரி. உண்மையாவே என்னோட ஒரு சகோதரன் ஆகிட்டீங்க. சந்தோஷமா நல்லபடியா போயிருப்பாங்க. போய் அவங்கள சீக்கிரம் பாத்துக்கோங்க நல்லபடியா. சரியா? நம்ம மட்டும் அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. தேங்க்யூ. அப்படியே all done.